சென்றாய் என்னாக்கள் தீ ஸ்வீட் வெல்கம் டு தி எடிட். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு சூப்பரான எடிட்டை எப்படி ஈஸியாக இன்ஷாட்டில் எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து டெம்ப்ளேட் வீடியோ வேணும். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல் லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன், போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ கிளாஸ் அண்ட் கிளச்சஸ்னு. ஸோ முடிஞ்சால் சப்போர்ட் கொடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதனோட லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நியூ கொடுத்துக்கோங்க. இதில் வந்து நீங்கள் பிளாங்க் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எடிட் பண்ண போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆடியோ வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆடியோ போயிட்டு அதில் வந்து மை மியூசிக் போனீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க சாங்ஸ் எல்லாம் காட்டும், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. இல்லைனா வீடியோ வேணால் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த சாங் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுமோ அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நீங்கள் சும்மா ஆட் கொடுத்தா போதும். டிக் பண்ணிக்கோங்க. இதை வந்து வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. மீன் அந்த பிளாங்க் இருக்குல்ல, அதை வந்துட்டு ஆடியோ எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து பிப்புக்கு போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து நான் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 15 செகண்ட்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் இதை வந்து வீடியோ வந்துட்டு இமேஜ் வீடியோ ஃபுல் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சென்டரில் எந்த இமேஜ் வைக்க போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த க்ரீனை விட கொஞ்சம் நல்லா பெருசாக வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க. ஸோ கட் அவுட்டில் தான் உங்களுக்கு வந்து குரோமா ஆப்ஷன் இருக்கும். தனியாக வந்து உங்களுக்கு குரோமா ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் கட் அவுட் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் கேட்குறீங்க எனக்கு குரோமா இல்லைன்னு. கட் அவுட்டில் தான் இருக்குது. ஸோ இந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு கட் அவுட் போயிட்டு இந்த சர்க்கிளை வந்து லைட்டாக அந்த க்ரீனில் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த்தை நான் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி உங்கள் இமேஜ் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதை வீடியோ என்வரில் கொடுத்துக்கோங்க இமேஜை. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ இந்த பேசிக் வீடியோ நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ மேக்ஸிமம் உங்களோட இமேஜ் வந்துட்டு ப்ளூ கலர் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு இதில் ப்ளூ வந்தங்காட்டி ஒரு இஷ்யூஸ் வந்தது, அதை நான் பின்னாடி வீடியோலேயே சொல்லிடுவேன். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டு இதை நம்ம வந்து அடுத்த வீடியோவாக நம்ம வந்துட்டு இன்னொரு வீடியோவில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ வீடியோ வந்துட்டு சேவ் ஆனதுக்கப்புறம் க்ரியேட் நியூ கொடுத்துக்கோங்க. க்ரியேட் நியூ கொடுத்துட்டு பிளாங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம். இப்போ வந்துட்டு நம்ம வந்து பிப்பில் போயிட்டு நம்ம இப்போ வந்து வீடியோ வந்து சேவ் பண்ணோம்ல அந்த வீடியோ வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து கரெக்டாக ஃபுல் சைஸுக்கு கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல் சைஸுக்கு கொண்டு வந்துடுங்க. இது வந்து பேக்ரவுண்ட் இமேஜ்க்காக. இதில் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனும் வந்து நான் சொல்கிறேன். இப்போது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ சேவ் பண்ணோம்ல அதில் ஆடியோ இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை அப்படியே ஆட் பண்ணிவிட்டு அந்த லென்த் எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மெயின் வீடியோ இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து இப்போ பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணோம்ல அதுவும் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு குரோமா ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். சேம் கட் அவுட்லேயே போய்க்கலாம். கட் அவுட்டில் போயிட்டு இப்போ பாருங்கள் நான் வந்து சர்க்கிள் ப்ளூவில் வைக்கிறேன். இப்போ ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் பண்ணுறப்போ இமேஜில் இருக்க எனக்கு குரோமா ஆப்ஷன்னால் இமேஜில் இருக்க ப்ளூ கலருமே ரெடியூஸ் ஆகும். அதனால் நான் ஓரளவுக்கு தான் வச்சுருப்பேன். அதே மாதிரி ஷேடோவும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி ஸோ இந்த அளவுக்கு தெளிவாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு இமேஜுக்கும் ஏற்ற மாதிரி இது வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அதனால் நீங்கள் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணி பிளெண்டு கொடுத்துட்டு வேல்யூ வந்து ரெடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இல்லைனா நீங்கள் மெயின் இதுக்கு வந்துட்டு நம்ம பிளாங்க்கு செலக்ட் பண்ணோம்ல அதில் போய் கூட பண்ணிக்கலாம். பாருங்கள் நான் அந்த இமேஜை வந்து டெலீட் பண்ணிட்டேன். இப்போது மெயின் வீடியோக்கு வந்துட்டு ரீப்ளேஸ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இமேஜ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம ஒப்பாசிட்டி வச்சு இது பண்ணுவோம். ஸோ ஒப்பாசிட்டியில் யாருக்காச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம சேனலில் ஷார்ட் வீடியோவில் அதை பற்றி போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒப்பாசிட்டி நான் வந்து குறைச்சிட்டேன். இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு நான் இன்னொரு பேக்ரவுண்ட் இமேஜ் தருவேன். அதுக்கு முன்னாடி எஃபெக்ட்டு. இந்த எஃபெக்ட் பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம நிறைய இதில் யூஸ் பண்ணியிருப்போம். பீட்ஸு இதில் நீங்கள் ஒயிட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பிரைட், நான் வந்து பிரைட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரென்த்து இன்டர்வல் தான் இதில் மெயினு. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு அது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வேல்யூ இன்க்ரீஸ் நான் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக இருந்தால் போதுங்காட்டி நான் ரொம்ப கம்மியாக வச்சுருப்பேன். இதை வீடியோ என்வரில் கொடுத்துட்டேன். உங்களுக்கு என்ன மாதிரி இருந்தால் போதுன்னா அதே வேல்யூ வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ ஸோ இந்த இமேஜ் நான் கொடுத்துட்றேன். இதை வந்து பிளெண்டு போய்ட்டு
நீங்கள் ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம், இல்லைன்னா மல்டிப்ளை கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஓவர்லே கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு மாதிரி வரும். இதுக்கப்புறம் பிளெண்டில் போய்ட்டு மேலே வேல்யூ இருக்குல்ல, அதை குறைச்சிங்கன்னா உங்களுக்கு அப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து நான் வீடியோ என் வரல கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு எண்டில் வந்து ஓவர்லேவும் நான் செலக்ட் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்து மல்டிப்ளை பிடிச்சிருந்தங்காட்டி நான் மல்டிப்ளை வச்சு அதுக்கப்புறம் அதனோட பிளெண்ட் வேல்யூ மட்டும் குறைச்சிருப்பேன், அவ்வளோதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பேக்ரவுண்ட் கிடச்சிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து டெக்ஸ்ட் மட்டும்தான் இனி ஆட் பண்ணுறதால வேறு எதுவுமே இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது இதில் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. இதில் ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் ஒன்றும் இல்லை, குரோமா மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு பிளெண்ட் வேல்யூ மட்டும் குறைச்சி நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கிறேன். ஸோ டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு நான் டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். இதில் கொடுத்த ஃபாண்ட் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், பட் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. இது உங்களுக்கு ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்டில் வர அந்த இமேஜு, ஒரு ஃபாண்ட்டு, மொத்தம் 3 வந்து உங்களுக்கு மெட்டீரியல் லிங்க்குன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டு அனிமேஷன் பார்த்தீங்கன்னா பேசிக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் வச்சுட்டு அனிமேஷன் டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணிடுங்க ஃபுல்லாக. அதை மட்டும் மறந்துடாதீங்க, இல்லைனா உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக போகும். இதுக்கப்புறம் நீங்கள் லிரிக்ஸ் எங்கெல்லாம் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அங்கெல்லாம் வந்துட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இதுக்கப்புறம் நான் டைரெக்டாக வந்துட்டு லிரிக்ஸை சேஞ்ச் பண்ணால் வேலை முடிஞ்சது. ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் வந்துட்டு தனியாக வந்துட்டு அனிமேஷன் எஃபெக்டெல்லாம் ஆட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஸோ டெக்ஸ்டெல்லாம் ஆட் பண்ணால் நம்ம வீடியோ வந்துட்டு ஓவருங்க. இதில் வந்து பெருசாக வர எந்த விஷயமே இல்லை. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நான் சின்னதாக ஒரு ஹார்ட் இமோஜி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஹார்ட் இமோஜியில் உங்களுக்கு எந்த இமோஜி வேணுமோ அந்த இமோஜி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் இதுக்கு வந்து க்ளோ எஃபெக்ட் மட்டும் நான் கொடுத்துருப்பேன். இப்போ இதை வந்து நான் மேலே கொண்டு போய் வச்சுட்டேன். உங்களுக்கு எந்த பிளேஸில் வேணுமோ அந்த பிளேஸில் கொண்டு போய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு பாருங்கள், க்ளோ எஃபெக்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். உனக்கு எதுக்கு மைக்கு? ஸோ இப்போ பாருங்கள், அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இங்கே ஒரு நாய்க்குட்டிக்கு மைக் வேணுங்குது, இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அவ்வளோதான் கைஸ், வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.